உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க உங்களோட அம்மா தம்பியோட சண்டை போடுறீங்களா? இப்ப எனக்கு அர்ஜுனா ராமனாவுக்கு எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு அர்ஜுனா ஐயா மேல எனக்கு எந்த கோபம் இல்லை. நான் அவரை அண்ணன் தம்பி அவ்வளவுதான் முடியும். ஆனா மூன்றாம் நபருக்கு ஏன் வலிக்குது? இதான் பிரச்சனை. இப்ப பிரச்சனைப்பட்ட நான் தான் அவருக்கு எதிராக பிரச்சனை நான் செய்யறேன் இல்ல. ஆனா மூன்றாம் நபருக்கு பிரச்சனையா இருக்கு. உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை அது மெட்டைக்கு வலிக்க தேவையில்லை. அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதுக்கு ஆறுதல் கொடுக்கறதும் எடுக்கிறதும் அதுவும் கூட விருப்பம். பொதுவாக நடந்த விஷயத்தை தான் நான் இதுல ஆனா பொதுவெளியா அந்த மருத்துவமனைக்கு நடந்த விஷயம் இருக்குல்ல, நீங்க அதை காய்ச்சிருக்கலாம். ரெண்டு இடத்துல அந்த ஒரு யூடியூபர் ஒருத்தர் கேட்டுக்கொண்டு மருத்துவமனை நடந்ததுல பிரச்சனை. இந்த மன்னர் மாவட்டத்துல அந்த பிள்ளைக்கு ஏன் அந்த மருத்துவமனையில அசாத்த வந்து சிறையில போடல, ஏன் நீதிமன்றத்துல விசாரணை கலைக்கல, அதை பற்றி உங்களை கருத்து என்ன? வவுனியாவில் அந்த 2 வருஷமா குழந்தை இல்லாம போன அந்த அக்கா, அந்த சின்ன புள்ள பாவம், அந்த பொன் சுவரி போன புள்ளையே கொண்டுட்டீங்க. அந்த அக்கா அழுது கொண்டு எத்தனை குடும்பத்துல அதாவது பாதிப்பு யோசிச்சு பாருங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? ஆனா பொது பிள்ளையோட கேட்க வந்தீங்களா என்ன பேசுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஒரு அரச தரப்புன்னா கேட்கறதுக்கு கேள்வியை கேளவாங்க. கேட்கறதுக்கு எவ்வளவு கேள்வி இருக்கு. அர்ஜுனா பின்னால நழுவி போயிட்டார். உங்களுக்கு அது செய்தியா செய்தியா போட்டு பரப்பு யார் வேணாமண்டா. நாங்க சொன்னோமா போடாத, இல்ல அண்ணா போடாதீங்க, இல்ல நிப்பாட்டாதீங்க. உங்களை பிடிச்சா பரப்பு, யார் வேணாமண்டா பரப்பையா, யார் வேணாமண்டா. ஆனால் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. சொல்லுங்க, 2009ஆம் ஆண்டுல இருந்து இந்த அரசாங்கத்தால இந்தியா இந்த சர்வதேச நிறுவனங்களாக வீடுகள் காட்டி கொடுக்கப்படும். வேறத்துல 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, அந்த வீடுகள் அனைத்தும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதா? இருக்கா? இல்ல. அப்ப என்ன நடந்தது? 11 சாராய கடை கிள்ளஞ்சில துறந்திருக்கான். 6வது போய் கேள்வி கேட்கிறியா, வெள்ள வட்டி எப்படி செஞ்சவா, எதுக்கு இந்த சாராய கடை துறந்த கேட்டீங்களா? யாழ்ப்பாணத்துல 67 சாராய கடை, எவனாவது போய் கேட்டீங்களா? இந்த கேள்வியை கேட்கறீங்களா? யாராவது போய் கேட்டீங்களா? ஏன் 67 சாராய கடை, அதனுடைய முதலாளிகள் யாருன்னா யாராவது போய் கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அர்ச்சுனா மீது அவதூறு. எதுக்கு அவதூறு? சரி, உங்க வீடா தேர்தல் பரப்புரைக்கு வந்தாங்களா வெள்ள வட்டிகள், எவ்வளோட்டியாவது கேட்டியா? எதற்காக போய் இந்த வெள்ளக்கோடி விவகாரத்துல காட்டி கொடுத்த? ஆனால் கேட்டியா? விக்கிலீஸ்ல ஆதரவு இருக்கு. செல்வம் அடைக்கலனாதனுக்கு எத்தனை சாராய கடை திருப்ப ஓட்டா போட்டு வெள்ள வைக்க போறியா? அவரை இனிமே ஒரு சாராய கடை துறக்கிறதுக்கு வெள்ள வை. 6 வேணா வேண்டா, வெள்ள வைங்கப்பா. வேணா வேண்டா, மாவசனாதையா போடு. அவட்ட சம்பந்தி தான் ரவிராஜ் மனைவியார், போடு. 6 வேணா வேண்டா. அப்ப வெள்ள வட்டி கல்லறை எல்லாம் உண்டா வாராங்க. அப்ப இதுல மானமுள்ள தமிழனா மானங்கட்ட தமிழனா யுத்தம் இருக்கு. அப்ப மானமுள்ள தமிழர்களாக நீங்கள் இருந்தால் வெள்ள வட்டிகளை விரட்டுங்கள், புதிய புரட்சியா அரசியலை நாட்டுங்கள். இதுதான் எங்கட கருத்து. இதுல விட்டா வேற விதத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும்? ஆம், அவர் மருத்துவமனையினுடைய ஊழல்களையும் லஞ்ச ஊழல்களையும் மாபியாக்களையும் வெளிக்கொண்டு வந்த துணிச்சல் மிக ஒரு மனிதன். அதனால அவருக்கு ஓட்டு போடு. இல்ல அந்த துணிச்சலை வெளிக்கொண்டு வந்த அவருக்கு அது தவறு நினைச்சேடா, ஓட்டா போடாத, போய் வெள்ள வட்டிக்கு போடு. அதுதான் முடியும். இதுல எங்களுக்கு குழப்பம் இல்லை. நாங்கள் தெளிவா இருக்கிறோம். குழம்ப கூடாது. ஏகேடி பாட்டினா வடமாநிலத்தோட முழு தமிழன் கள்ளர். ஏன் கள்ளர்? இவர்கள் முன்னாள் இயக்கத்தில் இருந்தவர்கள், முன்னாள் ஆயுத குழுக்களோடு பயணித்தவர்கள். இவர்கள் அதே தமிழர்களை கொலை செய்து விட்டு, கடத்தி விட்டு, கற்பழித்து விட்டு எந்த வந்து நிற்கிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள். அப்ப ஏகேடி பாட்டு அனுரா குமரதிசநாயகவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வடமாநிலத்தோட அனைவரையும் நீ ஓட்டு போட்டு வெளில வச்சியாண்டா, அப்ப அவன் காட்டியும் கூட்டி தான் கொடுப்பான், கடத்துவான். அவனுக்கு அதுதான் தொழில். இப்ப வெள்ள வட்டியை கட்டி கூட வெள்ளையா சொல்லியா வந்து நிக்கிறாங்க. போடாத, ஏமாந்துராத, போடாத, கும்பிட்டு கேட்கிறான், போட்டுறாத. அப்ப புதிய அரசியல்வாதிகளை போடு. அர்ச்சுனா சுயேட்சைகளை போட்டிடுற ஜாழ் மாவட்டம் கிளஞ்சி மாவட்டத்துக்குள்ள அர்ச்சுனா சுயேட்சைகளை 1 to 9 ஓட்டா போடு. அது நாங்கள் திரும்ப சொல்ல 4 பேரை சொல்றோம்.
அதுல 3 பேரை நான் காட்டுற மாதிரி மிக வெற்றி கொடுப்பார். 2, 5, 7 அது பிடிக்கலையா 3, 5, 7க்கு போடு. 1, 2, 9, 7 கிளர்ச்சி மற்றும் ஜாழ்மானது விரும்பினாங்களுக்கு ஓட்ட போடுங்க. இதான் எங்கட பேச்சு. இதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனா அர்ச்சுனா ராமநாதன் கிளர்ச்சி ஜாழ் மாவட்டத்தில் இல்லாத இடங்கள்ல இந்த லாம்பு சின்னத்துல போட்டுல மாற்றுத்திறனாளி என்ன கைகால் அவயவங்கள் உடல் உறுப்புகள் கைகால் இழந்தவர்கள் போட்டிடுறாங்க. அவங்க யாரு? எங்களுடைய மண்ணைய மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடிய போராளிகள், விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள். அவைக்கு போடு. கிளர்ச்சிகளை வெள்ளவட்டிக்கு போட்டுறாத, வவுனியாவில் வெள்ளவட்டிக்கு போட்டுறாத, தயவு செய்து போட்டுறாத. ஒரு போராளிய வெள்ளவை உங்களுக்காக கருவி ஏந்தி களமாடி தனது கால் கைகளை இழந்து போட்டு தங்கட வாழ்க்கையில சூனியமா இருக்கிற அந்த போராளிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடு. அதான் லாம்பு சின்னத்தோட வாரம் என்னண்டு, நாங்கள் இருட்டில இருக்கிறோம், அதனால நாங்கள் வெளிச்சத்துக்கு வர விரும்புகிறோம், தயவு செய்து ஓட்ட போடு. அப்ப இதுல தெரியும் சிங்களவன் சொல்லுவான் நாளைக்கு என்னண்டு சொல்ல போறான். என்னண்டு, உங்களுக்காக போராளிய போராளிகளையே இந்த மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள், ஆகவே விடுதலை புலிகளுக்கு இங்கு மதிப்பில்லை, தமிழ் தேசியம் செத்து விட்டான்னு சொல்ல போறான். அப்ப இதை நீ ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா போடு. ஏற்றுக்கொள்றான் போய் ஓட்டு போடாம விடு, வெள்ள வட்டியில் ஓட்ட போடு. அப்ப நாங்களாக எழ வேண்டும், நாம் தமிழராக எழ வேண்டும், நாங்கள் வீர தமிழர்களாக எழ வேண்டும், நாங்கள் விடுதலையை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் அர்ச்சுனாவுடைய சுயேட்சைகளும் இந்த லாம்பு சின்னத்தில் வர அந்த மாற்றுத்திறனாளி போராளிகளும் வெல்ல வைக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், வடிவா தெரிஞ்சு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அர்ச்சுனா குழு இல்ல, அதுக்குள்ள லாம்பு சின்னத்தில் போட்டியாளர்கள் ஓட்ட போடு. வவுனியாக லாம்புக்கு போடு, மன்னார் மாவட்டத்தில் ஓட்டுக்கு போடு. செல்வம் அடைக்கலனாலும் சார்ஸ் நிர்மலனாலும் வரக்கூடாது. அவட்ட லைவ் வீடியோல இருந்தது உங்களோட குரல். ஓகே போட்டவையா? உங்களோட குரல் அந்த இது சேம் குரல் அங்க இருந்தது. ஓகே நான் பார்க்கலையே. வணக்கம் அண்ணா. அவரும் போட்டு வணக்கம். சாரி நான் மாறி நான் மீட் பண்றது பிரச்சனை இல்ல. இது உங்களோட நீங்க பேசுவீங்க, உங்களோட குரல் பதிவை தான் நாங்க மீட்டிங்ல போட்டுருக்கீங்க, அந்த மாதிரி இருக்குது. நன்றி. நீங்க போனீங்களா அங்க கூடதுக்கு? இல்ல நான் இங்க ஜுக்கலிக்கான, நான் இங்க லிவர்பூல்ல இருக்கிறது. இல்ல இப்போ பார்த்து நான் ஃபேஸ்புக்ல உங்களோட குரல் பதிவை தான் நான் உங்களோட பேஜுக்கு போட்டிக்கு உண்மையில் நல்லா இருக்குது. யாருடைய அர்ச்சுனா ராமநாதன் அதுல இருக்கா? மயூரனாவோட நிக்கிறவரு சரி அவங்களோட ஒரு மீட்டிங்ல உங்களோட குரல் பதிவை தான் அந்த அதை தான் போட்டிக்கு பேஜுக்கு அந்த மைக்ல அவங்களோட ரெக்கார்டிங் போட்டிக்கலாம். ஓகே நன்றி. நல்லா இருக்கிறோம். நேற்று பெரிய சந்தோஷம். நல்ல ஒரு முடிவை நாங்கள் எதிர்பார்த்து 14ஆம் தேதி முடிவு ஒன்று வரணும்ண்ணா. இதோட நன்றிண்ணா. ஓகேண்ணா. நன்றி. யாரு பிரியாக்கா அந்த குரல் இருக்கா? நான் உண்மையில அந்த ரெக்கார்ட் இந்த போது இதுதான் அதை போடுங்க, இருக்கா எல்லாம் மீட் பண்ணுங்க. திருப்பி போற போயிட்டு நன்றி. பாருங்க, நேற்று சுண்ணாகத்துல பொலிசா சாராய குடி போதையில போய் மோட்டார் சைக்கிளோட மோதிட்டு அந்த வண்டியில போன அந்த 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 அக்காவையும் அந்த 2 மாச புள்ளையே தூக்கி எறிஞ்சுக்கிறாங்கண்டா. இலங்கை இன்று எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இதுக்கு காரணமாறு திட்டமிடப்பட்ட சிங்கள பேரினவாதின நிகழ்ச்சியில அந்த போதைக்கு அடிமையாக்கி சிந்திக்கிற திறனை மலங்கடிச்சு குற்றவை சமூகமாக உருவாக்குற நிலநாட்டுற சம்பவமாக தான் காணப்படுது. அது தமிழர் மட்டுமில்லை, சிங்களவர் தான் அதுக்கு உட்படினம். அப்ப இதுக்கு காரணமா இருக்கு முதலாளி மாறாரு. இந்த கேள்வியை கேட்கும், அந்த கேள்வியில எழுப்புறது ஊடாகத்தானாக்கா என்ன நடக்கும் என்றால் அந்த முதலாளிகள் யார்? நன்றி உறவுகளே, நன்றி உறவு. அந்த இடத்துல அத்தனை பேரும் வந்துச்சுனம், அந்த இடத்துல உடனே அத்தனை பேர் வந்துச்சுனமே எப்படி இல்ல நேற்று சொல்லப்பட்டது அவர் இவர் சார் கிரீன்லாண்ட் ஐயாவுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே அங்க இறங்கி சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு எவ்வளவு நிறைய உதவியெல்லாம் செய்துட்டு இருக்கேன். இல்ல நாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இப்படி அத்தனை பேரும் வந்துச்சு. நம்ம விடுப்பு பாக்கணும்னா சின்ன இருந்தானே பிரதான சாலை தானே. வணக்கம் அண்ணா. வணக்கம் வாங்கண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வந்தண்ணா. கதைங்க. வணக்கம் அண்ணா. என்ன களை கட்டிக்க? மிக சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்குது. கிரீன்லாண்ட் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லா ஏற்பாடுகளும் செய்ததுக்கு நல்ல திறம்பட செய்திருந்தார்.
தலைவட்ட உரைகள் எல்லாம் சும்மா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இளஞ்சமுதாயம் எல்லாம் பொங்கி எழுந்த மாதிரி இருந்துச்சு. உரைகளெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி தான் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ தான் வந்து கேட்டேன் நான். நல்லா இருந்துச்சுண்ணா. நன்றி நன்றி. நல்லா இது எல்லாரையும் மங்கள தளத்தில் இருந்து வந்தாக்கள் எல்லாரையும் மங்கள விளக்கு ஏற்ற வச்சு மாலையில் போட்டு கௌரவிக்க வச்சு எல்லாம் நல்ல மரியாதை செய்து நல்ல திறம்பட நல்ல மாதிரி போச்சுது. அங்கே உள்ள மக்களை எல்லாம் அவங்களோட லீவ் லெட்டுகள் போஸ்டல்கள் எல்லாம் தாங்களே எல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் வேண்டினவர்கள். அப்போ அவை மக்களே நாளைக்கு பிரச்சாரங்களை அங்கால முன்னெடுக்க போகணும். இப்போ பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களாண்ணே? நான் இன்னும் பார்க்கலண்ணே. அக்கா அனுப்பின இது நான் இன்னும் பதிவேட்டம் செய்யலை. நான் கொம்பிட்டு அடிச்சு பாஞ்சு நக்கனா பதில். ஓ திலக்கண்ணாக்கள் வந்திருந்தவ, மற்றது டீனாக்கா குடும்பமாக வந்திருந்தவ, கிளிநொச்சியிலேருந்து கேரளால இருந்தும் வந்திருந்தவ. நாங்கள் இங்கே பருத்துறையில இருந்தும் போனாங்க. இஞ்சால கொஞ்சம் இங்கே எங்கடபடிகள் கொஞ்சம் குறைவு இன்றைக்கு வந்தது. ஏன்னா இஞ்சால மீன்படுது புல மீன்படுது. அப்போ அவங்களுக்கு தொழிலோட நின்றுட்டாங்க. அப்போ ஒரு 20 பேர் அளவில் தான் நாங்கள் போனாங்க. ஆனால் அங்கே மக்கள் அப்படியே பேச்சு ஆரம்பிக்க வலிக்கிட்டோடனே அங்கே இருந்த மக்கள் அப்படியே திரண்டு வந்துட்டேன். உள்ளால நின்றது குறைவு, வெளியால ரோட் ஃபுல்லா அப்படியே நுழைஞ்சு போய் தான் நின்றது சனம். அப்புறம் இங்க தலைவரை கொண்டு போய் எல்லாம் பாதுகாப்புகள் கொடுத்து ஒரு மாதிரி கொண்டு போய் ஏற்றி கார்ல ஏற்றி அனுப்பி விட்டது. அவ்வளோத்துக்கு மக்கள் கூட்டம் மொச்சிட்டுது. எவ்வளவு சனம் வந்திருக்குமாண்ணா? ஃபுல்லா சனம் ரோட்டுல எல்லாம் ஃபுல்லா சனம் நின்றது. வெளியால ஃபுல்லா சனம் நின்றது. இப்போ உள்ளுக்க நின்றாக்கள் குறைவு. அப்படி அந்த கைரோலியா இருந்தாங்கல்ல, மற்ற வெளியில ஃபுல்லா சனம் நின்றது. முதல் ஆக்கள் குறைவா தான் இருந்தது. அப்புறம் திடீர்னு எதிர்பார்க்க சனம் வந்துட்டு நல்ல பிராசனா நல்ல சிறப்பாக உரையாற்றினா. லோஜியக்கா சிறப்பாக உரையாற்றினது. கௌசல்யா உரையாற்றினது. மற்றது தலைவற்ற உரை சொல்ல தேவையில்லை. தலைவற்ற கடைசி விட்ட பேச்சுகளோடு தான் மக்கள் சும்மா ஆதங்கப்பட்டு கொண்டெல்லாம் உஷாரா வந்து நின்றவன். நீங்கள் முழுமையாக கேட்குறீங்களோ தெரியல. பட் போடுவாங்களா யாராவது போடுவாங்க. நிறையபடி அங்கே நடத்துவாங்க வீடியோ போடுவாங்க. சில ஒரு சட்ட சிக்கல்களுக்காக கட் பண்ணி போடுவாங்க. பட் நல்லா இருந்தேன். நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லி. பிராசன்னா லோஜியக்காக்கள் இருந்தாலே கதைங்க ஒன்றுண்ணா இருக்கிறேன். இல்ல வரலாம் சொன்ன முறை சொல்லி காணல ஆக்கல. மைந்த நேரம் வரையும் போய்கிட்டு இருந்துச்சு வெடி பறந்து. மைந்தண்ண பேச்சோட தான் சனம் வந்தது. ஆரம்பத்துல மைந்தண்ண இந்த ஸ்பீச் தான் போட்டது ஆரம்பத்துல. அதோட முதல் ஆக்கள் நிக்கல. ஒரு அந்த ஸ்பீச் கேட்டா அப்படியே சனம் பரவலிக்குது. இப்ப நீங்க அதை சொல்ல இல்லையே. அதான் சட்டப்படி இருந்தது. மைந்தனா சூப்பராக காய்ச்சிருந்தீங்க. நன்றி. ஆனா இப்படி ஒரு எல்லா இடத்துலயும் பிரச்சாரங்கள் இப்படி செய்திருந்தால், இப்படி மேடை போட்டு இப்படி வேலைக்கு பெர்மிஷன் எடுத்து செய்திருந்தான்னா மக்களை திரட்டி இருக்கலாம், அணை திரட்டி இருக்கலாம். கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே ஒரு மெயினான ஏரியாவிலேயே போட்டு இப்படி செய்திருந்தால் கண்டிப்பா மக்கள் அணி திரண்டு இருப்பினும் எந்த மாற்றமும் இல்லை. பழைய மாதிரி வந்துட்டுது. பழைய மாதிரி மக்கள் இது வந்துட்டு தான். நான் கொஞ்சம் மீடியாவில் போய் எல்லா இடம் போய் சேரணும். நாளுகள் மட்டும் தானே பார்ப்போம். நாளைக்கு இனி என்ன கூட்டங்கள் இதில் வைக்கலாம் தானே. இனி பிரச்சாரம் தான் செய்யலாம். வணக்கம் அண்ணா. முதலாவது இந்த வன்னிமன் நன்னாண்ட தளத்துக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யாற்றையும் முகமும் தெரியாமத்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தது. நேற்று தான் எல்லாற்ற முகத்தையும் நாங்கள் பார்த்து நாங்கள் யார் உண்மையாக நேரில் பார்த்தது. அதே நேரம் இன்றைக்கு நல்லா சிறப்பாக இருந்தது. மற்ற கிரீன்லேண்ட் அண்ணனுக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்ல வடிவாக அரேஞ்ச்மெண்ட் செய்திருந்தவ எல்லாம் சொல்லப்பட்ட மாதிரி மாலையிலேருந்து குத்து விளக்குலேருந்து எல்லாத்தையும் சரியான முறையில் செய்திருந்தவ. வெளியா மயூரன் வந்து நின்றுட்டு போயிட்டு அந்த டைமில் ஒருத்தரும் இல்லை. அதே நேரம் மயூரன்னு யாருக்கும் தெரியல போல வந்துட்டு போயிட்டார் அண்ணன்ட்டு. உங்களோட வெல்கம் அந்த ஸ்பீச் நல்லா இருந்தது. மற்றது டாக்டருக்கு நல்ல அமுக வரவேற்பு இருக்குது. ஏனெண்டா கடைசியாக வந்து டாக்டர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட செல்ஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு சனம் இடிபட்டு கொண்டு நின்றவ. நான் எடுக்கிறதா நீ எடுக்கிறதான்னு அப்போ உடனே நல்ல ஒரு பாட்டு போட சொன்னாங்க. அப்போ அந்த நேரம் ஒழிக்கப்பட்ட பாட்டு ஜால்மன் அலறுதடா அந்த பாட்டு தான் போட்டது. எல்லாரும் நல்ல உண்மையாக இது வந்து இன்றைக்கு டாக்டர்கிட்ட வந்த ஆக்கள் வந்து உண்மையாக அவருக்கு ஆதரவான ஆக்கள்லாம் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 100 பேருக்கு இருக்கு. மேலே சுத்தவிர வேலி. அப்போ அதால் எல்லாரும் வேலிக்குள்ளே நின்று பார்த்தாக்களும் ரோட்டில் நின்ற க்ரௌடும் நிறைய க்ரௌட் இருந்தது. போலீஸின் ஒத்துழைப்பு நல்லா இருந்தது. அதே நேரம் எங்களோட டாக்டரோட ஸ்பீச் அந்த மாதிரி இருந்தது. எல்லா ஜென்ட்ஸ் அதாவது யூத் வந்து டாக்டருக்கு நல்ல ஆதரவாக தான் இருக்கணும். உண்மையாக ஒரு மினிஸ்டரை எப்படி கொண்டு போவாங்களோ விடிச்சு டாக்டரை தள்ளி கொண்டு தான் கொண்டு சேர்த்து காரில் ஏற்றி விட்டது பிரகாசனியாக. அப்படி இருந்தும் காரை சுற்றி வச்சுட்டாங்க விடாமல். மக்கள் வேறு நல்லா இருந்தது. அதுலேயே ஒரு எப்படியும் டாக்டருக்கு ஒரு ஷீட்ன்றது கன்ஃபார்மாக இருக்கிறது. கிரீன்லேண்ட் அண்ணாக்குத்தான் இதில் நாங்கள் சொல்லணும். அதே நேரம் முண்டைக்கு வந்து நிறைய இடத்துல மீட்டிங். அதால் ஏகேடின்ற மீட்டிங்குக்கு ஒரு தவசனம் பஸ்ஸுகளை விட்டு விட்டு ஏற்றினது. நான் என்னுடைய காதால் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னென்னா அதில் சொல்லப்பட்டது இப்போ கதைப்பினம் தானே. அதில் சொன்னது என்னென்னா வேறு மீட்டிங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணியை போத்தலை கொடுத்து தானே கொண்டு வந்து இறக்குறதா. இந்த மீட்டிங்குக்கு அப்படி யாருமே வந்து சேர இல்லை என்னண்டு. அடுத்தது வந்து நாளைக்கு 6வது இயக்கத்தை பற்றி ஏதாவது கதை கட்டும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இன்றைக்கு டாக்டர் விளங்கப்படுத்தினதால் எல்லாரும் நல்ல விசில் அடி பார்த்துறீங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவற்றை ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் முக்கியமான கட்டங்களுக்கு வந்து எல்லாரும் விசில் அடித்தவ. அந்த சரியான உணர்வு பூர்வமான ஒரு ஆழமான கருத்தை டாக்டர் வந்து இன்றைய ஸ்பீச்சில் கொடுத்துருக்கிறார். அடுத்தது வந்து யூடியூபர்ஸ் கேட்டவை இது ஆர்கனைஸ் பண்ணினார்கள் வந்ததாண்டு ஒரு ஷோர்ட்டாக ஒரு வாய்ஸ் எடுக்கிறதுக்கு கேட்டவங்க வந்து நாங்கள் யாரும் வேற இல்லையண்டு. அப்போ யார் ஆர்கனைஸ் பண்ணினாண்டு அப்போ நாங்கள் வேறு ஒரு ஆள் தான் ஆர்கனைஸ் பண்ணினவர் என்னண்டு. முக்கியமாக கிரீன்லேண்ட் அண்ணா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது. பட்டுக்கோட்டை தீர்மானம் அதில் தான் எடுக்கப்பட்டதாகவும் அதனால தான் அந்த ஸ்பீச்சை வந்து சுழிபுரத்தில் வச்சதாகவும் சொல்லப்பட்டது. டாக்டர் அப்படி ஸ்பீச் பண்ணினவர். நன்றி என்ன உங்களோட தளத்துக்கு. உங்களோட தளத்தினூடாக நாங்கள் சேர்ந்த நாங்கள் அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வேறு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல எனக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேட்கணுமென்று இருந்தால் கேளுங்க சொல்லுறோம். மற்றது எல்லாரும் சரியாக களைச்சி போச்சு. ஸ்பீச் பண்ண முடியலை. லோலியக்கா எல்லாம் சரியா இருமல் ஒரு பக்கம் சரியான டயர்ட் தானே. மற்றது பிரகாசன் எல்லாருமே களைச்சி போனாங்க. டாக்டருண்ட அவர்கிட்ட ஸ்பீச் தான் அதில் வந்து எல்லாரையும் எடுத்துக்காண்டீங்க. யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் போய் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டாக்டருக்கு ஆதரவு இருந்ததுன்றதை நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. எல்லா இளைஞர்களும் மொய்க்க தொடங்கிட்டாங்க டாக்டரை. அப்படி கஷ்டப்பட்டு தான் அவரை வெளியில் கார் வரையும் கொண்டு போய் சேர்த்து விட்டது. ஓகே அண்ணா, நன்றியா. மிக்க நன்றி அக்கா. அந்த மேடையில உங்களுக்கு காணக்கூடிய எங்களுக்கு பயமாவும் இருந்தது. யார் யார் வராங்களோ தெரியாது, என்னென்ன செய்யறாங்களோ தெரியாது. எல்லாம் சுத்தவரை அப்படியே மொச்சிட்டுது சனம். திடீர்னு ஏதாவது செய்தாலும் தெரியாது. நாங்கள் ஏலக்கூடிய அளவில் பிராசன்னா நான் 2-3 பேர் நின்று ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கொண்டு போய் காரில் ஏற்றி விட்டது அண்ணன். வாவ், சூப்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்ல உண்மையில பார்த்து நன்றி எப்படின்னாக்கா உங்களுக்கு நன்றி. இந்த மேடையில மேல இந்த படியால அழைச்சிட்டு போய் கூட பார்த்துட்டு அவ்வளோ கவனமாக அதில் நின்றீங்க. பார்த்து வந்து அந்த கை கொடுத்து வெல்கம் பண்ணி அங்கிருந்து அழுத்தி சென்றது பல விஷயங்களில் பார்க்கக்கூடிய வந்து மிக நன்றியாக்கா. இந்த உலக மக்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மிக பல விடயங்களை மிக நுணுக்கமாக பூத கண்ணாடி பற்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
மக்கள் பலரை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். காலம் உங்களை கைபிடித்து அழைக்கும், அன்றும் நீங்கள் ஒரு களப்பொருளியாக மாற வேண்டிய நிலைக்கு இங்கே தள்ளப்படுகள். முந்தன் நான் கூட இந்த சிறப்பான சேவைக்கு நன்றியன்னா புன வச்சதுலேருந்து களத்தில் இறங்கி போகிறதுலேருந்து எத்தனையோ விடயங்கள் அந்த மதத்தை சமாளித்து கொண்டு பொறுமையோட ஒரு நிதானத்தோட நீனக்கா பயணிக்கிறீங்க, முந்தனையும் பயணிக்கிறீங்க. இது போன்ற ஏனையவர்கள் அதில் சிறப்பாக அந்த மாங்குதர் சொன்ன திலீப் அண்ணா அந்த அண்ணாவுக்கு நன்றி. டெலிவிஷனோட கதைச்சிருந்தாங்க. இங்கே அந்த மினக்கட்டு போய் நேரத்தை ஒதுக்கி அர்ப்பணிச்சு மக்களுக்கான ஒரு சேவையாச்சிருந்தீங்க. மிக்க நன்றி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோலை அடித்து சாப்பாடு செய்து இதில் எல்லாம் சில செய்தீங்க. மிக்க நன்றி அக்கா. காலம் உங்களை கைபிடித்து அழைக்கும், அந்த காலத்துக்காக காத்திருப்போம். இந்த நிகழ்வினை மிக சிறப்புற ஒழுங்கமைத்து தந்த ஐயா கிரிலான் ஐயாவை பறந்து கொண்டிருக்கிறார். ஐயா உங்களுக்கு நன்றி ஐயா. இறுதி நிமிடங்கள் வரை என்னுடன் தொடர்புகளை மேற்கொண்டு உடனுக்குடன் நான் தகவலை தந்து அங்கிருந்து சில காட்சிகளை எனக்கு அனுப்பி வைத்து நேர்த்தியான முறையில் இதை செப்பனை செய்து கொண்டு போயிருந்தீங்க. அனைத்து விடயங்களும் எனக்கு கடத்தியிருந்தீங்க. மிக்க நன்றி ஐயா. உங்களை நாங்கள் இருக்கிறோம். விடயங்கள் பல பிறகு பேசிக்கொள்ளலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி டினாக்கா. மிக்க நன்றி மூந்தண்ண. மூந்தண்ண நீங்க சொல்லுங்க, இந்த இந்த இன்றைக்கு வந்து அந்த மக்களை வரவை வச்சு பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன கணிக்க, எத்தனை ஆசனங்கள் வரமாண்டு நீங்க கணிக்கிறீங்க மக்களோட பேசிக்கல அவருடைய இப்போ இந்த அந்த அவங்கள வெளியில நின்றபடியும் கதைச்சதை ஒரு தட்ட கூட்டத்துக்கு வந்து இப்படி மக்கள் அணிதிரண்டது இல்லைன்னு சொல்லி கதைச்சவங்க. இப்போ அந்த ஏரியாவுக்குள்ள இப்போ பார்க்க போனால் அந்த ஏரியாவுக்குள்ள அவ்வளோ ஓட்ஸும் வந்து கண்டிப்பாக டாக்டருக்கு தான் விழும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி பிரச்சாரங்கள் வேற ஒரு குறைஞ்ச ஒரு 10 மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஓகே, இப்போ இந்த ஸ்பீச்சுகள் இதுகளை மக்கள் இப்போ யூடியூப் மூலியமாக பரவுறபடியா ஓகே. ஓகே நன்றி. உங்களோட ஸ்பீச்சை போட்டாலே மக்கள் அணி திரட்டலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு கிராமமாக கொண்டு போட்டாலே மக்கள் அணிதிரழுவினும் உங்களோட ஸ்பீச்சை கேட்டாலே. அதாவது நான் கண்கூடா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா வெற்றி நிச்சயம் கண்டிப்பா எங்களுக்கு தான் போனஸ் ஆசனம் பெறும். வாக்கு சிதறல்கள் இருக்கிறவரையா சுவரா சொல்ல முடியல. ஆனா போனஸ் ஆசனம் எங்களுக்கு தான் கண்டிப்பா எல்லா கட்சியிலையும் விட எங்களுக்கு தான் கூட வரும். அதுல மாற்றம் இல்லை. போன சாசனம் உங்களுக்கு தானே நான் பார்க்க தெரியுதானே. ஓ அதுல மாற்றம் இல்லை. சீட் எத்தனை வருமென்று சூரா சொல்ல தெரியல. இன்றைய களமுன தகவல் 3+3 வந்து வெற்றி கண்டும் ஒரு போனஸ் சாசனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தகவல். இன்றைய இறுதி நேர தகவல் எங்களுக்கு சொல்லி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். நேற்றே நான் 3+ வருமாண்ணா கட்டாயம் பேர் 3+. இது வாங்கல கொஞ்சம் தேசிய மக்கள் சக்தியும் கொஞ்சம் வாக்கபிளும் போல இருக்கு. இன்றைக்கு நான் அந்த கூட்டங்கள் மக்கள் ஒன்று சேர்ந்த இதெல்லாம் பார்க்க தேசிய மக்கள் சக்திக்கும் எங்களுக்கு தான் போட்டியா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனா அந்த போத்தல் கொடுத்தது காசு கொடுத்து ஆக்களை கூட்டுறாங்கன்ற தகவல் வந்து உண்மையாது. அவங்களோட கூட்டங்கள்ல அப்படி நடக்கிறீல்ல. அதுல வந்து கதைச்சவங்கல கொஞ்சம் பாய்ஸ் எல்லாரும் போத்தலும் இதை கொடுத்துதான் கொண்டு வர்றது. இந்த மீட்டிங்குக்கு தானாத்தான் எல்லாரும் வந்திருக்கணும். உண்மையா இதுல வந்து ஆதரவாளர்கள் எல்லாம் ஃபுல்லாவே வந்து யாரையும் வாய் போஸ்ட் பண்ணியும் அப்படி யாரையும் கூட்டிட்டு போனது வந்து அப்படி இல்லை. ஏகேடி இதுக்கு வந்து ஃபுல்லா வாகனம் விட்டு தான் ஏற்றி இருக்கணும் எல்லா இடமும். இதுக்கு தானாகவே போன ஆதரவாளர்களும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா போயிருந்தது. அங்க போனதும் அது ஆதரவாளர்கள் தான். அவங்களோட இதுலயும் அப்படியான இது ஒன்றும் நடைபெறது இல்லை. எங்கட மெட்ட கட்சிகள் இந்த இதுகள் கூட்டங்கள்னு சொல்லி சொன்னா சூரா இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான் நடக்கும். இல்லைன்னா காசு தானே கொடுத்து கூப்பிடுவாங்க. ஆளுக்கு 1000-2000 கொடுத்து தானே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் தானாச்சு இந்த கூட்டம் தான் இருக்குது. இந்த மீட்டிங் ஆண்டு பெரிய ஒரு மீட்டிங் ஆண்டு இருக்குது பசுமை பூங்காவில் வீட்டுண்ட மீட்டிங் உண்டு நாளைக்கு. வேண்டாமாக்கா வேண்டாம் விடுங்க. இல்லை அறிவிச்சு நாளை தான் கடைசி. நாளைக்கு தானே கடைசி. அது மற்ற வேண்டியதில்லை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்ன செவ்வாய்க்கிழமை 12 மணி ஆனால் நாங்கள் பிரச்சாரம் செய்யலாமண்ணா. பிரகாசம் வந்து கிடணும்.
என்ன இறக்கி போட்டு பிராசனை எடுத்து கதைங்க. இல்ல நீங்க என்ன நில்லுங்க. என்ன இறக்கி போட்டு கதை. இல்ல நீங்க நில்லுங்க. என்ன வேணுமெண்டா கேக்குங்க. இல்ல நீங்க நில்லுங்க, நான் எடுக்கிறேன் பாருங்க. ஒரு ஆள் போட்டு ஓகே. பிரகாசன லோஜியக்கா நிக்கிறாவா? லோஜியக்கா பாப்பா. வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க தலைவரே. வாழ்த்துக்கள் அண்ணா. வணக்கம் தலைவரே வாங்க. வணக்கம் பிராசன். தலைவர் நான் இல்ல, வாங்க 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 வாங்க. எப்பவும் நான் தொட்டம் தான். ஓகே. வணக்கம் அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. ஓகே, எங்க வரையில இருந்து எல்லாமே தெரியும் தானே. எல்லாருக்கும் நான் நிலைமை எங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. எங்களை பற்றி நீங்க யோசிக்கவே தேவையில்லையா? நன்றி நன்றி. பிரச்சாரம் தான் எங்களுக்கு முக்கியம். என்னவா தெரியும் தானே, எல்லாம் பார்த்துருப்பே முந்தன்னு சொல்லி இருக்க நினைக்கிறேன். வேற எதுவும் கேளுங்க சொல்றேன். ஆனா வணக்கம். அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல வந்த மக்களை பார்த்தது பிற்பாடு உங்களோட உளவியல் உரன் எப்படி இருக்குன்னு? உண்மையில மிகுந்த சந்தோஷமா இருந்தது. மற்றது மக்களோட ஆதரவு அந்த இடங்கள்ல உண்மையில சரியான க்ரௌட், டாக்டரோட செல்ஃபி எடுக்கிற சடம் எங்களுக்கும் பரல்ல உண்மையில ஒரு உற்சாகமா இருக்கு நிறைய. வழக்கமாகவே நாங்கள் அதற்கு உற்சாகத்தில் குறைய வர்றதில்லை. இருந்தாலும் அதை விட இன்னும் எங்களுக்கு இன்னும் இந்த பூஸ்டாக இருக்குது. இன்னும் நாளைக்கு இன்னும் இறங்கி இதை விட இன்னும் வேகமாக வேலை செய்வோம் யோசிக்கிறோம். கட்டாயம் வேலை செய்வோம். ஆனா இப்படி மீட்டிங் பிராசனா இன்னும் ஒரு 4-5 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் நாங்களே நவோலியோட. ஆனா நாளைக்கு வர டம்பளி என்ன என்னென்ன பதில வழங்கல் என்ன நாளைக்கு இந்த புளியம்பகனைக்கு வர சொல்லி மக்கள் பேர காத்து கொண்டிருக்கணும். மக்கள் ரெடியானு வந்துட்டு போனா காணமாண்டு அடிச்சுன்னா நல்ல லோஜியை காட்ட நம்பரை. அது பல இடங்களில் கேட்கிற போட என்ன பிரச்சனை, அந்த நம்பர்கள் எடுத்துற ஒருங்கிணைக்கூடம் எனக்கு அது நம்பர் இருக்கு அவங்கள்ட்ட. ஓ நான் லோஜியக்காக அனுப்பியிருக்கேன். மற்றமாய்ந்தன்னா அந்த ஆவரங்கால இருந்து அந்த ஒரு தம்பி ஒன்று நேற்று முந்தின நாள் வந்து கதைச்சதில்ல, நம்பர் தாரன்னு சொல்லி சொன்னது. அந்த நம்பர் இருந்தா அதையும் கொடுங்க பிராசனாட்ட. அந்த விளையாட்டு டீம்ல அளவட்டி ஆவரங்கால் எழுதுமட்டுவாள் கச்சாய் முகமால பல யக்கச்சி புளியம்பொக்கன வேற இடத்துல இருந்து கேட்டிருந்தேன். அங்க வர சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கெல்லாம் போனீங்களா? அந்த நம்பர் சவலத்தையும் பிராசனாட்ட கொடுங்க போறோம். அந்த நம்பர்ல லோஜிக்கா போட்டு அவளத்தையோட செட் பண்ணி போட்டு ஒரு லிஸ்ட் அடிச்சு விட்டாங்க. ஒரு அடிச்சு போட்டாக்க வீடியோ பிடிச்சி போட்டுட்டீங்கன்னா நாளைக்கு தான் கடைசி பரப்பர நன்றி வணக்கம். நாளே போல அவனுக்கு நாளைக்கு 11 இல்ல. ஓ நாளைக்கு 11 மட்டும் போல. 12 ஓகே. அப்ப 2 செய்யலாம் நாளைக்கு. நாளையும் செய்யலாம். ஹலோ 12ஆம் தேதி கடைசி இது அப்படித்தான் நம்ம செவ்வாய்க்கிழமை 12 மணியான செய்யலாம். ரைட் ரைட். அப்ப ஒருக்கா அந்த வேன்ல ஒரு சுத்தோண்டு சுத்தி விட்டீங்கன்னா டாக்டர் சொல்லுங்க. அப்படி ஓட்ட போறேன் சொல்லிவிடுங்க. யாரு வெற்றி பெற போற பிரகாஷ் நீங்களே சொல்லுங்க. எங்களுடைய இலக்கம் வந்து சுயேட்சை குழு 17 ஊசி சின்னம். இந்த முறை வர்ற வாக்குச்சீட்டில் வந்து 2 பகுதி இருக்கும். வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பகுதியை அடிச்சிருக்கும். வலப்பக்கத்தில் கட்சிகளும் இடப்பக்கத்தில் சுயேட்சை குழுவும் இருக்கும். சுயேட்சை குழு கீழே இருந்த 5வது அல்லது 14ஆம் நம்பர் ஊசி சின்னம். ஊசி சின்னத்தையும் கவனிக்கணும். 14ஆம் நம்பர் ஊசி சின்னத்தை கட்டாயம் பாருங்க. அதை போட்டுவிட்டு அடுத்ததாக கீழே இருக்கிறது 9 இலக்கங்கள் இருக்கும். விருப்ப ஓட்டு அளிக்கக்கூடிய அளிக்க வேண்டியது. அதில் வந்து எங்களுடைய அர்ச்சனா ராமநாதன் 2வது இலக்கம். அதை போட்டுவிட்டு மிகுதி நீங்கள் விருப்பமானவர்களுக்கு 2 ஓட்டையும் அளிங்க. மிச்சம் மிகுதி 2. அவர்களுடைய அர்ச்சனா ராமநாதன் சுயேட்சைக்குழு ஊசி சின்னம் 17க்கு ஒரு புள்ளடியை போடுங்க. ஊசி சின்னம் 17க்கு ஒரு புள்ளடியை போடுங்க. கீழே 1 இருந்து 9 மட்டும் இருக்கு. அந்த 9 இலக்கங்களுக்குள்ள 2, 5, 7க்கு மேல அந்த நம்பர் 2ஆம் நம்பருக்கு மேல ஒரு புள்ளடி, அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு மேல ஒரு புள்ளடி, 7ஆம் நம்பருக்கு மேல ஒரு புள்ளடி போட்டுருங்க. அவ்வளவுதான். புள்ளடி ஏண்டா பெருக்கலடி அலமோ அப்படி போட்டுவிடுங்க. புள்ளடி புள்ளடின்னு போட்டுவிடுங்க. அப்படி சின்ன போட்டு விட்டீங்கன்னா சரி.
அந்த நம்பர்லாம் முட்டக்கூடாது. முட்டிச்சுன்னா அது அவுட், செல்லாத பார்க்க போயிடும், செய்யக்கூடாது. அப்போ ஊசி சின்னம் 17க்கு அந்த பெட்டிகளை ஒரு புள்ளடியை போடுங்க. அந்த பலாமடம் கீழே இருந்த பார்க்கைகளை 17வது பேரும், கீழ் பக்கத்தில் இருந்த பார்க்கைகளை மேலே வரைக்கும் 14வது இலக்கத்தில் ஊசி சின்னத்துக்கு நேர 14 போடுங்க. கீழே வந்து 9 நம்பர் இருக்கு, 3 2 3 9 இருக்கும். அந்த 9 நம்பர்ல நீங்க வந்து 2க்கு ஒரு புள்ளடியை போடுங்க, 5க்கு ஒரு புள்ளடியை போடுங்க, 7க்கு போடுங்க. ஒரு வாக்கு செட்டில் 3க்கு தான் போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 3 5 7க்கு போடுங்க, அல்லது 5 7 8க்கு 9க்கு போடுங்க, அல்லது 1 3 6 7க்கு போடுங்க, அல்லது 1 5 7க்கு போடுங்க, அல்லது 2 5 7க்கு போடுங்க, அல்லது 4 5 7க்கு போடுங்க, அல்லது 8 5 7க்கு போடுங்க. ஆனா 5 மேலையும் விட்டுறாதீங்க. நாங்க சொல்றோம் 5 மேலையும் விட்டுற வேண்டாம். நீங்க யாருக்கும் போடுங்க, மாத்தி மாத்தி போடுங்க. 2 நம்பரை விட்டாலும் பரவாயில்ல, அது டாக்டர் பிரச்சனை சொல்லி விட்டாங்க. அவரை விட்டாலும், ஆனா 5 எல்லாம் விட்டுறாதீங்க, 5 எல்லாம் விட்டுறாதீங்க. இப்ப கூடுதலா நாங்கள் போற இடம்பலையான இந்த பழைய போராளிகள் மத்தியில நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லாமே இருக்கு. பாக்குறீங்களான வீடியோ சொல்லிய புத்தகங்க விற்கிறத அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வாழ்வாதார பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதனால நான் கேட்டுக்கொள்றது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு போராளி ஒருவரை தெரிஞ்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனப்படுத்தி முக்கியமா தீர்த்து வைக்கப்படும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஒரு பெருமையான விஷயம் தானே. பிராசன் ஒரு போராளியா இருக்கிறபடியால் அவர் ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு போனால் அந்த விஷயங்களை முன்னிறுத்தி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாடி பிராசனாவை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து மக்கள் செயற்பட வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றோம். நாளைக்கு இந்த போகாத இடங்களுக்கு நீங்க ஒரு ஆள் அந்த வேன்ல அந்த தூர இடங்கள் அவ்வளவு வந்து சாத்தியம் தெரியல. படமாஞ்சிக்குள்ள முடிப்போம், அதுக்குள்ள கட்டாயம் வேட்பாளர் இருக்கணும். அது வாரத்தில் போய் வேட்பாளர் போகணும், இல்லாட்டி வாரத்தை சீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அதான் உள்ளூர்களை இப்ப நாங்க இறங்க வேண்டிய இடங்கள் சின்ன இடங்கள் கரங்க விடுபட்டு போயிருக்கிறாங்க. மற்ற வடமாஞ்சி கிழக்கு ஒரு சில வேலை திருப்பி இன்னொருக்கா போக வேண்டி வரும். அப்படியே வரைக்கும் சில வேலை சக்கச்சி அதெல்லாம் நீ சொன்ன சில இடங்களை கவனக்கூடிய சான்ஸ் இருக்கு. சக்கச்சி பக்கம் தானே வடமாஞ்சி கிழக்கு போனா புதுக்கடலை சக்கச்சி போடுவோம். வேனில் போனீங்க அந்த இடங்களே நம்பர்களே முருகா தந்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. நாங்க போற டக்குனு போய் இதுகளை கொடுத்துட்டு அவைய கொண்டே ஒரு 10 அதில் பரம்பரையோட செய்து கொண்டு வந்துடலாம். அவை அது ஆக்களை கொடுத்து பக்கத்துல கொடுக்கணும்னு சொல்லி கூட கேட்டுடும். அவளை டீட்டெயில்ஸே எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்கள் கொண்டே அவையண்ட கையிலேயே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அப்படி ஒப்படைச்ச விவரத்தை சொல்லி போட்டு எல்லாரையும் மீட் பண்ணி விட்டு அவங்களே பார்த்து கொள்ளுவாங்களானே. போய் வந்தேன் அந்த நம்பர்களுக்காக போட்டு கூட அந்த எந்த இன்பாக்ஸுக்கு போட்டாலும் சரி, லோஜினேக்காக போட்டாலும் சரி, அதை தாங்க முந்தன நீங்களும் லைனால போக லோஜியக்கா வேறு லைனால போக கிணவேறு நாளையே கவர் பண்ணிடுவீங்க. அப்படித்தான் செய்யணும். போனீங்கண்டா லீவ் லெட்டர் புத்தகத்தையும் வேன்ல கொண்டு போனீங்கண்டா பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் எழுதி போட்டு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸி. நிக்காம டக்கங்கட எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்கண்டா கடைசியா கன நேரம் கவர் பண்ணிடுவீங்க. அப்படின்னா அப்படி செய்வோம். லோஜியாக்காவை ஊர்தியோட அனுப்புவோம். ஊர்தியோட போய் லோஜியாக்கா பிரச்சாரத்தை பார்க்கட்டு நாங்கள் இந்த மீட் பண்ண வேண்டிய ஆக்களை எல்லாம் வேகமா போய் மீட் பண்ணி கொடுக்க வேண்டியதில் கொடுத்து கதைச்சு கொண்டு வருவோம். நாங்க வளமையா செய்யுமா போல இறங்கி கன நேரம் நிற்காம டாக்டர் அப்படியே லீவ் அப்படி செய்யலாம். பிரச்சனை ஆதரவா இருக்கிறவட்ட வந்து கொடுத்து விட்டா முக்கியமா ஆதரவா எங்களை தொடர்பு கொள்ளலன்னு சொல்லி இப்ப தர்றாக்களை அவைய தொடர்பு கொண்டா அவையிட்ட கொடுத்து விட்டா அவையிலே அந்த ஏரியாவை பார்த்து கொள்ளுவேன். இப்ப நாங்கள் 2-3 பேரோட முக்கியமான ஆக்களோட கதைச்சிட்டு பிராசனா வேட்பாளர்ண்டா பிராசனா கதைச்சிட்டு வந்தால் அப்ப அவையே பார்த்து கொள்ளுவேன். 4-10 தானே அப்ப அவை தெரியும் முறைக்கு செய்யலான்னு சொல்லி மக்களுக்கு அப்படி கவர் பண்ணலாம். தான் கடைசி நாள் கன்னடத்துக்கு போயிருக்கோம் சொல்லிட்டு அப்படியே பண்ணி போயிடலாம். நீங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க சுதுமலை பக்கம் போகல அப்படின்னு. இன்றைக்கு மீட்டிங் அங்க நடந்திருக்கு. அதாவது சுழிபுரம் சுதுமலைக்கு போயில மானிப்பாயில நாலண்டைக்கால மானிப்பாய ரோட்டுக்கே மேல போயில தானே வாகனம் கொண்டு மேல போயில. சுதுமலை அதுக்கு உள்ள இருக்கு, அதுவும் போயில. சாவடியால போனீங்களாண்டாலே போகலாம்.
இல்லை எனக்கு இடமெல்லாம் தெரியும் அதில் தெரியும். ஆனால் அந்த நம்பரை போடுங்க இது பண்ண வந்து அதில் சந்திக்கிறது மாறிப்பாய் போனால் அதில் யாரும் சொல்லியிருந்தாலும் நீங்க தான் போயிட்டு பெட்டர் பிராசனா, நீங்க தான் வேன்ல போறது பெட்டர். உங்களுக்கு தான் இடங்கள் தெரியும், ஷார்ட் கட்டுகளுக்கால விட்டு எல்லாம் மனம் ரெண்டு கவர் பண்ணிடுவீங்க. என்ன பிரச்சனை ஊசி என்ன அப்படி கொண்டு போக மேலே எல்லாம் மெயின் ரோட்டை தவிர வேறு இடத்துக்கு கொண்டு போனால் எவ்வளோ மேலாக போய் கொண்டு போயிடும். அடிக்கி போனீங்கன்னாலே நிறைய ஜனம் வரும் பிராசனம். ஓ தெரியும் அம்மா தெரியும் நம்ம எல்லாம் அதில் நம்பரை தந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே இறங்க நேரம் அவையோட காய்ச்சி அதை கிளியோ என்ன இடம் கொண்டு பார்த்து கிளியோ வண்டியிலும் அது சொல்லு கட்டாயம் இப்படி சொல்கிறாங்களுக்கு இன்பாக்ஸில் நம்பரை அவங்களாம் சொல்றாங்க. ஏன்னா நீங்கள் யாரும் அங்க இருந்தா நம்பர் இதை எடுத்து கொடுங்க, பிராசன அவையில தொடர்பு கொண்டு அங்க போவாங்க. நான் வந்து சந்திப்பேன்னு சொல்லுங்க அதில். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நான் சொல்லுவேன் என்ன ஐயா, அந்த ஆவரங்கால ஒரு விளையாட்டு கழகம் கண்டவங்கள ஐயா, சர்வோதயா விளையாட்டு கழகமும். அதான் நம்பர் கேட்டேன் நான். நம்பர் கேட்டேன் எனக்கு நேற்று போட்டிருக்காங்க, நான் அனுப்பி விடுறேன். நேரம் முன்னன்னைக்கு அதில் பிராசனைக்கு அனுப்பி விடுறேன். பிராசனைக்கு அனுப்பி விடுங்க. டாக்டருக்கு ஆதரவு தானே டாக்டர் கேட்டவன் நான் நினைச்சில இப்ப பிராசனை டாக்டர் வருவாரு நான் சொன்னா நீங்க தளத்துல வந்து கேட்டவன். ஓகே அப்ப நம்பர் போட்டுருக்கானே. நானும் கேட்டுக்கொண்டு டாக்டர் போற சாத்தியப்படாது தானே. நாங்க ஒரு நாங்கள்ட்ட போய் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வருவாங்களா அவங்க அங்க கிரவுண்டுக்கு வருவாங்களான்னு தான் சொன்னவர். சரி ஓகே. பிராசனா, நாளைக்கு பிறகு நீங்க சும்மா அந்த லீவ் லெட்டர் ஒன்றும் கொடுக்காம சும்மா ஒரு இடத்துக்கும் போய் வரதும் பிரச்சனையோ? அது அந்த 2 நாள் இருக்குது அந்த கடைசி அந்த சைலன்ஸான காலம், அதுவும் அந்த உள்ளுக்க போய் தான் பிரச்சனை இல்லை. போலீஸ் காணக்கூடாது, போலீஸ் பிடிக்கிற போலீஸ் கண்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க இப்போ லீவ் லெட்டர் ஒன்றும் கொடுக்காம நீங்க நார்மலா ஜாழ்ப்பாண டவுனுக்குள்ள போய் வந்தா பிரச்சனை. போயிட்டு வரலாம், கூட்டம் கேட்கக்கூடாது, தேவையில்லாம கூட்டம் கூடி கேட்கக்கூடாது. சும்மா போய் வரலாம். நீங்க சும்மா நீங்க ஒரு கையில ஒரு பேப்பர் ஒன்றும் இல்லாம சும்மா டவுனுக்குள்ள போய் வந்தா என்ன நடக்கும்? போய் வந்தா ஒன்றும் செய்யல. நீங்க கொண்டு போகாம மிச்சம் 4 நாளுக்கும் சும்மா ஜாழ்ப்பாண டவுனுகள் உங்க கடைகள் அந்த ஏரியாக்குள்ள சும்மா நடந்து எரிஞ்சு வந்தீங்கன்னா சரி, நீங்க 2 பேர் அப்படி அது செய்யலாம். அது இப்போ ஊர்களுக்கு எல்லாம் சில போவாடங்களுக்கு வீடுகளுக்கு சில போகணும், விளையாடி வேலை போடாது சொல்லுங்க. வரல நீ வரல நாங்கள் போடல பிரச்சாரம் இல்லாம சும்மா ஒன்றே தலையை காட்டிட்டு வந்தா சரிதான். போகலாம், அது போகலாம், அந்த 2 நாளுக்கு போகலாம். சரி, வேற என்ன அரைஞ்சதுக்கு போறீங்களா? இறக்க போறோம், ஒன்றெல்லாம் நோடு படக்க போறோம். சரி ஓகேண்ணா. மஞ்சள் நன்றி. என்ன கூட்டம் மேல கிரீன்லாண்ட் எங்களுக்கு இது நாங்கள் வச்சு பார்க்கல, அதில் கிரீன்லாண்டில் உதவி செய்கிறார். கிரீன்லாண்டில் இப்போ நான் பறந்துட்டு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. மகேந்திரன் நன்றி. உங்களோட ஸ்பீச் ஸ்டார்ட்ல கூட ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. யூடியூப் போடுவாங்க நினைக்கிறேன். சரி ஓகே, நன்றி எல்லாருக்கும். நன்றியா, வெற்றி நமதே. நன்றி. எஸ்பி பாருங்க வாரண்ணா ப்ளீஸ். ஆமாண்ணா. மைந்தண்ணா, எஸ்பி அண்ணா என்னைய மறைக்கி விடுங்க. இந்த பிராசனாட்ட எல்லா நம்பர்ஸையும் அனுப்பி விடுங்க. நாங்கள் டிரைவ் பண்ணி நாளைக்கு முழுக்க போய் முடிக்கிறோம். சரிங்க. ஓகே நன்றி. இல்ல மைந்தனாட்ட நிறைய நம்பர் இருக்குன்னு சொல்லி சொன்னவர் பேரே நம்பர் சேம் போட்டு அனுப்பி இடத்தையும் போட்டு அனுப்பி பார்த்துட்டு எடுத்து அனுப்பி. வணக்கம் கலைமகள், வணக்கம். நேரமா நினைக்கிறீங்க கலைமகள்? வணக்கம். இதுல சொல்லி விடுங்க எஸ்பி, யாராவது சுதுமலம் வாணிப்பா பக்கம் இருக்கிறவ இருந்தா பிரகாசனாவை தொடர்பு ஒண்ணு சொல்லி.
கதைங்க பிரியாக்கா கதைங்க வாரனே. கேடிஸ் அவர் வந்து துணை வைக்க மறுத்திருந்தார். ஆனா அவர் வந்து ஓமன்னு சொல்லி அங்க போயிருந்தார் அந்த நேரத்துக்கு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதை அது பற்றி இப்ப கதைக்க அதை தேவையில்லை. வேணாங்க தேவையில்லாத விடயங்கள் சும்மா அதில் இது கிளறுவாங்க, அதை விடுவோம். பிரியாக்கா give பேசாம number to டாக்டர். ஓகே, நீங்கள் அங்க இருந்தா பிரகாசன் தொடர்பு கொள்ளுங்க மயூரன். அந்த அவர் சொன்ன ஏரியா பக்கங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த இடத்துக்கான ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்தீங்கன்னா அவியல் வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அவிய நான் கதைங்கோ. ஆமாம் நான் கேட்டு தான் இருக்கேன் கதை. ஐயன் அதில் பாரவிய கதைங்க எடுத்து வரும் கதை. ரவி, நான் உங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிங்கோ, கதைங்கோ. அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? ஆமாம் நீங்கள் நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பேசுங்க அண்ணா. அண்ணா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அண்ணா. கேளுங்க, கணக்க கேள்வி கேட்கலாம். அண்ணா நாங்க ஒரு தமிழ் இனமா இருந்து கொண்டோம்னா ஏன்னா எங்கட ஒரு தமிழுக்குள்ளேயே நாங்க ஒரு துவசத்தை நாங்க ஏற்படுத்துறோம். எந்த என்ன தோசம்? துவக்கம்? அண்ணா நீங்க ஒரு கட்சி என்றீங்க தானே, நீங்க டாக்டரோ யாரோ இப்ப யாருக்கும் நாங்க ஒரு தமிழ் அப்பதான் யாரும் ஆதரவிக்கலாமண்ணா. நாங்க எல்லாரும் உண்டாரிக்கணும், அதுக்கு தான் நாங்க இவ்வளவு பாடுபடுறோம். இவ்வளோ நாள் மொண்டாயிரத்தை என்ன செய்த வேண்டும் முதல் அதை சொல்லுங்க அண்ணா. போட்டிங்களாக்குமே ஒண்டாயிருந்து பிரிச்சதுதான் அவங்க செய்த சாதனை. கட்சிகளை பிரிச்சு அதோட செய்ததுதான் பெரிய சாதனை. ஓகே, இதை ஒன்றாயிரத்து விட இல்லை. இப்போ நீங்கள் ஹலோ வணக்கம். ஆட்டோ இறக்கி விடுங்க. ஆட்டோ ராக்கி விடுங்க. ஹலோ வணக்கம் அண்ணா. ஜேபி வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இதுல எல்லாம் எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்குங்களோடாக்கு அண்ணா. இதுல வாராக்களை வந்து கேள்வி கேட்கறாக்களை வந்து நீங்க 10 கேள்வி வருங்க டாக்டர் மாதிரி கடை பார்த்து சொல்லலும் உண்டு. அந்த டாக்டர்கிட்ட ஆளுமைக்கு யோசிக்காமல் ஒருதான் பதில் சொல்வானா இருந்தால் இந்த தளத்துல இருந்து நான் இண்டியில இருந்து வர மாட்டேன். உண்மையில அதுக்கு அரகன் டேலண்ட் இருக்கும் இல்லை, சும்மா வந்து குழப்பி போட்டு போறதுக்கு அவன் அது இதுதான் சொல்லி போட்டு. அந்த அர்ச்சனா டாக்டர்கிட்ட இத்தனை சரி அவருக்கு ஏதோ விமர்சனம் இருந்தாலும் கூட ஒருதர் யோசிக்காம பதில் சொல்லட்டும் பார்ப்போம். இந்த தளத்துல வந்து புல் அறிக்குதானே டாக்டர் கேட்க நீங்க 10 கேள்வி கேளுங்க கேட்குறவனுக்கு அவரே சொல்றாரு கேள்வியை கேளுங்கண்டு விட சொல்றதுக்கு உங்களுக்கு புல் அறிக்குது. எப்படியாப்பா இந்த மனுஷன் இப்படி கதைக்குதான்னு சொல்லுங்க. அது விளங்காமல் ஒரு ஆளுமை தெரிஞ்சவனோட எப்படி கொண்டு போறன்னு தெரியாமல் சும்மா வந்து இதுல கிளறி கொண்டு இருக்கிறார் தேவையில்லாம. சும்மா அடிக்க ராக்கி விடுங்க அண்ணா. புதுசாக ஒவ்வொரு ரெண்டாவது அவே சரி 2 நாள் தான் கிடக்கு. சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன்னா சரியாக காய்ச்சினோன்னா நிற்பேன், இல்லையண்டா கீழே போய் நான் அவ்வளோதான். சரியான இதாக இருக்குது. இங்கேடா வந்து தண்டு கொண்டு போகலான் பாருங்க. ராத்திரி சுண்ணாத்துல நடக்க பிரச்சனை, அதை உடனே டாக்டர் விடிய சொல்கிறேன் அந்த இடத்துக்கு தான் போவேன். தனக்கும் பிரச்சனைகள் இருக்கிறால கொஞ்சம் தவிர்க்கிறேன்டா. அப்போ எல்லா வளர்த்தாலும் எத்தனை ஒரு ஆள் தனியாக பார்க்குறது அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இப்போதைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கவர்மெண்ட் மாட்டுவாங்க கொண்டு மாட்டிடுவாங்க. ஒரு கேஸ் கொண்டு போடுறதுக்காண்டி இப்படி ஒவ்வொரு பிரச்சனையில இது போட்டானா பிரச்சனை அதை கட்டாயம் டாக்டர் போறேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ போனா மாட்டி விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க எத்தனை பழைய அரசியல்வாதிகள் கம்மாண்டு கம்பி கொண்டு இருக்காங்க. அப்ப அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. புரட்சி பேச்சை போடுங்க போறதாவா புரட்சி பேச்சு ரெக்கார்ட் போடலாத அவர் இப்ப ரியலாவே கதை பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் விட்டமின் எடுக்கிற வேறு இந்த பாருங்க அங்க சுழிபுரத்துல மைந்தானே இந்த குரல் சும்மா கொடியாட்டி பறக்குது.
எங்கேடா வன்னி மைந்தன் தளத்துல இருந்து எடுத்து விடுவோம்ட்டு பார்த்தாங்க. இதுதான் சந்தர்ப்பம் மைந்தன் அடிக்கிறதுக்காண்டு புழைச்சி போச்சு. விட்டு மைந்தன் என்ற குரல் வந்து சும்மா பறக்குது, தணல் பறக்குது பிரச்சாரத்துல. ஆளை நேர்ல வச்சுக்கொண்டு இப்படி ரெக்கார்ட் போடுறது டைகர். நாங்கள் நேர்ல கேட்போம், வெயிட் பண்ணுவோம். ஆமாம், சரி அண்ணா கதைங்க. நன்றி அண்ணா, நன்றி. ஆனா உண்மையில அம்ப்ரூஸ் எஸ்பி நான் வந்து ஃபேஸ்புக் இப்படி தட்டி கொண்டு போகும்போது இந்த குரல் வந்து இது என்ன அவங்க ஊர்ல ஒலிக்குது இந்த குரல் அப்படின்னு யோசிச்சேன் நான். ஆனா திரும்ப திரும்ப கேக்கி நான் பண்ணிமே தானே நான் போட சொல்லி, என்ன நீங்க தான் டிசைட் பண்ணுங்க, போடுங்க. வணக்கம் அம்ப்ரூஸ், வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, பேசுங்க. அண்டனா அம்ப்ரூஸ் அண்டுடாக்கு வணக்கம். வணக்கம். அந்த மற்ற அந்த வாட்டை பிடிச்சு கட்டின என்னட்டு சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்க. யாரா? ஷாமா? ஷாம் சாரம். வணக்கம். வணக்கம் சாரம். ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம். யா என் பேர் திலீப். திலீப் பேசுங்க. யா நான் தான் அந்த மாங்குளத்துலேருந்து வந்தேன். நீங்கள் வன்னி மைந்தன் கதைச்சவர் அவர் நான் தான். கதைங்க அண்ணா, கதைங்க, பேசுங்க. நீங்கள் கேட்டேன். யா இப்போ தான் கேட்டேன். நான் இப்போ தான் வந்தது வீட்டுக்கு. அப்போ நான் உங்களோட எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தது வெஹிக்கிளில் வரும்போது. ஸோ இன்றைக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாமே பயங்கர ஹாப்பி. ஸோ நான் நினைக்கிறேன் ஆஃப்டர் லாங் டைம் நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறேன் இன்றைக்கு. நேற்றும் ஹாப்பியாக இருந்தேன், இன்றைக்கும் பயங்கர ஹாப்பி. ஸோ என்னுடைய வயது இப்போ 50, க்ராஸ் மை 50. ஸோ ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் எவனுக்குமே நான் ஓட்டு போட்டதே இல்லை. ஓட்டு சாவடி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. 50 வயசுல இன்னும் போடலையாண்ணா நீங்களா? யா நான் இது எல்லாருக்குமே ஒரு மற்ற மக்களுக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை அண்ணா நீங்க போடாம இருந்த காரணம்? அதான் சொல்றேனே, ஐ எம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ 2097 நான் இந்தியா போயிட்டேன். ஸோ இந்தியாவில் என்னோட கிட்டத்தட்ட மோர் தேன் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட படிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் என்னோட மோர் தேன் 100 ஜட்ஜஸ் என்னோட படிச்சிருக்காங்க. ஸோ நான் இலங்கைக்கு வரணும்னு நினச்சேன். அதெல்லாம் வெளிநாடு எங்கேயும் போகலை. 2014 நான் ஸ்ரீலங்கா வந்தேன். வந்து இங்கே நான் நடந்த 97ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த தமிழ் மக்களையும் அதுக்கு பிறகு இருந்த தமிழ் மக்களையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் ஸோ மெனி திங்ஸ். ஸோ எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னுடைய தலைவருக்கு மட்டும் நான் ஓட்டு போடணும்னு நினைச்சேன். அது எனக்கு முடியலை. இங்கே வந்த பிறகு நான் எவனுக்குமே நான் போட்டது ஓட்டு பெட்டி எப்படி இருக்குமென்னு எனக்கு தெரியாது சத்தியமா. அதுக்கப்புறம் தான் நான் அர்ஜுனாவோட இதை பார்த்தேன். பார்க்கும்போது என் தலைவருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தலைவனை நான் கண்கூடாக பார்த்தேன். இவ்வளோ நாளும் இந்த தளத்துக்கு வரோன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு சில காரணங்களாக எனக்கு வர முடியலை. இப்போ இதை கேட்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரு விஷயம். நான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக நான் அர்ஜுனாவை பார்த்தேன். போன லாஸ்ட் வீக்கும் நான் இறங்கி வேலை பார்த்தேன் ஃபுல் டைமாக. லோஜினியோட சேர்ந்து மேடம் லோஜினி மேமோட சேர்ந்து பிரகாஷ் அண்ணாவோட சேர்ந்து நான் வேலை பார்த்தேன் ஃபுல் டைமாக. நானும் வைஃபும் எல்லா இடங்களும் போய் அவங்களுக்கு கன்வெஸ்ட் பண்ணோம். கிளிநொச்சி மார்க்கெட் கூட ஃபுல்லாக கன்வெஸ்ட் பண்ணினோம். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு நான் மாங்குளத்துலேருந்து என்னுடைய வெஹிக்கிள் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ கிரீன்லேண்ட் அண்ணா தான் எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஸோ டீனாக்காவோட சேர்ந்து நாங்கள் வந்தோம். இந்த இதுக்கு கண்டிப்பாக வரணும்ண்டு என்னால். மிக நன்றி அண்ணா. சரி, இப்போதான் நம்ம சாப்பிடுவதனா இப்போதான் நமக்கு கையில் வந்தால் மிக நன்றி அண்ணா. நாங்கள் மாங்குளத்துலேருந்து இவ்வளோ தொலைதூரத்துக்கு பயணம் செய்து உங்களோட ஆதரவு தந்தது மிக நன்றி அண்ணா. மிக நன்றி அக்கா. நன்றி. அதாவது தேங்க்யூ. நான் வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் இனத்துக்கு ஒரு நல்ல தலைவன் வந்திருக்கான். ஒரு மாற்றம் கிடைக்கணும்னு தான் நான் வந்தது காரணம். என்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது. இவங்க பேங்க்ல பேங்க். ஸோ அவங்களும் பேங்கை விட்டுட்டு வந்தது காரணம் நான் யாழ்ப்பாணம் தான். ஒரு ஃபார்ம் உண்டு பண்ணிட்டு இருக்கேன் மாங்குளத்தில். அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். ஜெஃப்னாலும் இருப்பேன், மாங்குளத்திலும் இருப்பேன்.
ஸோ என்னுடைய சிறு இதுதான் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நாட்டு மக்களுக்கு. ஸோ இன்றைக்கு நான் வந்தது எனக்கு பயங்கர சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நடந்தது. அர்ஜுனோட வாய்ஸை நான் கேட்டேன், பேச்சை கேட்டேன். உண்மையாக நானே பிரமிச்சிட்டேன். ஹீ இஸ் ஸோ கிரேட். இன்றைக்கு வந்தவங்க எல்லாருமே நல்ல மக்கள். அதாவது அந்த மக்களை என்னால் உண்மையாகவே அவங்க செஞ்ச விஷயங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னைக்கு அங்கே வந்த மக்கள் கூட்டத்தை பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்தேன்? உங்களோட உணர்வு எப்படி இருந்துச்சு? உங்களோட நிலப்பாடு இப்போ நானே அதாவது எனக்கு இப்போ 50 வயசு. நானே ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டேன். ஓகே, நானே ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகி அந்த மக்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து என்னோட கொடுக்குறது, புக்ஸை கொடுக்குறது. நான் அப்படிப்பட்ட நானும் பயங்கர கோபக்காரன். ஆனால் நானும் அவங்களோட சேர்ந்து ஒரு குழந்தை மாதிரி அங்கேயும் இங்கே ஓடி தெரிஞ்சு எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தேன். அதுக்கு காரணம் அர்ஜுனா மட்டும்தான், வேற ஒரு இதுவும் இல்லை. வந்த மக்களும் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள். நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க. அர்ஜுனாவுக்கு பயங்கர உண்மையாக இருக்கிறாங்க நினைச்சேன். வந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசுக்காக வந்த கூட்டம் இல்லை, அது தானாக வந்த கூட்டம். அப்படிதான் நினைச்சேன். உண்மையாகவே உங்களோட வன்னிமைந்த இன்றைக்கு அந்த இதையும் நான் கேட்டேன், ஸ்பீச்சை. உண்மையாகவே ஸோ நைஸ். பயங்கர ஹாப்பி இன்றைக்கு. நான் உண்மையாக சொல்கிறேன், என்னால் அதாவது வானத்தில் பிறந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஹாப்பி. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. எல்லாருக்குமே நன்றி. கிரீன்லேண்ட் சாருக்கு நன்றி, வன்னிமைந்த நன்றி, மற்ற எல்லாருக்குமே நன்றி. நான் அதாவது நான் சாகிற கடையில் ஏதாவது என்ற மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன விஷயம்தான் இந்த விஷயம். நன்றி எல்லாருக்குமே. மிக்க நன்றி. அர்ச்சுனா ராமநாதன் முன்னெடுத்துக்கக்கூடிய இந்த அரசியல் பயணத்தில் மாங்குளத்தில் இருந்து அரச உத்தியோகராக இருந்தும் கணனி ஆசிரியராக இருக்கின்ற ஐயா, நீங்கள் இந்த இடத்துல உங்களை வேலைகளை ஒதுக்கிவிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்த தேர்தல் பரப்புரையில் மக்களுடைய சேவையில் இறங்கியிருக்கக்கூடிய இந்த விடயம் என்பது பாராட்டக்கூடிய ஒன்று. அதுக்கு நன்றி சொல்ல வார்த்தையில். மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ. நன்றி. வணக்கம். வணக்கம் அரண். வணக்கம் அந்தரின் பேசுங்க. வணக்கம். வணக்கம். நான் நார்த் அமெரிக்காவில் வாழ்பவள். எனக்கு வன்னிமைந்தன் குழு ரொம்ப பிடிக்கும். எனது வேலைப்பளுவின் காரணமாக எனக்கு மண்டே டு ஃப்ரைடே என்னால் பேச முடியாது. சனி ஞாயிறு தினங்களில் எனக்கு பேச முடியும் கொஞ்சம். நானும் 2-3 நாட்களாக தொடர்ந்து பார்த்தேன், எனக்கு தொடர முடியவில்லை. இந்த அர்ச்சனாவின் ரசிகைகளில் நானும் ஒருத்தி. அவருக்கு ஏற்பட்ட விளைவுகளில் நாங்களும் அழுது குளறிய ஒரு ஆட்கள் தான். இப்போது வரும் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம் அவருடைய மீண்டும் வருகையாலும். நேற்றும் இன்றும் நடந்த வருகைகளால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவருடைய திட்டங்கள் எனக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது. ஏனென்றால் நானும் சக்கூட் செய்கிறேன். அப்போ எனக்கு தெரியும் ஏர்போர்ட் வழியே எப்படி அந்த கரிபியன் நாடுகளில் இருந்து மற்றும் மற்ற நாடுகளிலிருந்து எவ்வளவு வகையான பொருட்கள் வருகின்றன, எவ்வளவு அந்நிய செலாவணியை அந்த நாடுகளுக்கு அவர்கள் ஈட்டிக்கொள்கிறார்கள். அதைத்தான் இப்போ எங்கள் தலைவரும் செய்ய போகிறார் என்னும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏன்னா எங்களோட மக்கள் இவ்வளவு காலமும் பட்ட கஷ்டங்கள் இனிமேல் படக்கூடாது என்றாலும் எங்களோட சந்தோஷம். அதனால நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கும்போது எங்கிருந்து வருகின்றதுன்னு தான் நான் பார்ப்பேன். அதைத்தான் அவர் இன்றைக்கு அவருடைய பரப்புரையில் செய்கிறார். அவர் $30, $40, $50 என்று சொல்லும் போது அதை அங்கு கணக்கு பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குகிறது எவ்வளவு திட்டங்களை அவர் வைத்துள்ளார், எப்படி அவர் அந்த முன்னேற்றத்தை கொண்டு செல்ல போகிறார் என்று நினைக்கும் போது மிகவும் ஆனந்தமாகவும் எனக்கு கண்ணீரும் வந்தது. நாங்கள் எல்லாரும் விரும்ப வேணும், எங்களுடைய மக்கள் இனிமேல் கஷ்டத்தை பார்க்கக்கூடாது. நான் ஒரு முறை போயிருந்தேன், 2007ஆம் ஆண்டு தான் இலங்கைக்கு போயிருந்தேன்.
அதற்கு பிறகு எனக்கு போக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் கொழும்போடை வந்து விட்டேன். அதன் பிறகு எனக்கு அந்த நேரம் அந்த வெள்ளைவான் கடத்தல் இருந்தபடியால் எனக்கு யாழ்ப்பாண பக்கம் எனக்கு போக கிடைக்கவில்லை. நான் அடிக்கடி இந்தியாவுக்கு சென்று வருபவள். இப்போ நான் நினைத்திருக்கிறேன், நான் அடிக்கடி எங்கள் ஊருக்கு போக வேணும், எங்களை பார்க்க வேணும், எப்படி எல்லாம் நடக்கின்றது என்பதை நாங்களும் கண்டுகொள்ள வேணும் என்பது இந்த வன்னிமைந்தன் தளத்தில் இருந்தும் அர்ச்சனாவின் வருகையின் மூலமாகவும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எப்படியும் நான் இனிமேல் வருங்காலங்களில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் போக வேண்டும் என்று எண்ணியுள்ளேன். எனக்கு அதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதை நான் கூறுவதற்காகத்தான் நான் வந்தேன். எனக்கு சனி ஞாயிறுகளில் தான் எனக்கு வர முடியும். அந்த நாட்களில் தான் எனக்கு என்னுடைய அடுத்த வேலை. அப்போ அது ஈஸியாக இருக்க முடியும். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் இமிக்ரேஷனுக்குள்ளே இருக்கிற நாங்கள், செக்யூரிட்டியில் இருக்கிற நாங்கள். அப்போ எங்களால் வர முடியாது, ஃபோனே கையில் தூக்க முடியாது, பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் நான் ஒழித்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன், வாஷ்ரூம் போகிறேன் என்று சொல்லி போய் நான் எத்தனையோ தடவை நான் மாட்டுப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். நான் என்று நாட்டுக்காகத்தான் நான் கஷ்டத்தை நான் அதை பார்த்தேன், காட்டுக்காகத்தான் நான் கேட்டேன் என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு மனசுக்குள் இருந்தது. அதை நினைக்கும் போது இந்த தளம் எப்போ உருவாகும், எப்போ வரும், எவ்வளவு நேரம் இது இருக்கும் என்று நான் நினைப்பேன். ஆனால் நான் வீடு வரும்போது இது முடிந்து விடும். அதுக்கு பிறகு எனக்கு கேட்க முடியாது, அடுத்த நாளும் என்னால் பார்க்க முடியாது. அந்த கிடைக்கிற அந்த கொஞ்சம் சொற்ப நேரத்துக்குள் எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன். எனக்கு என்னென்ன தேவையோ அதை அவ்வளோத்தையும் நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். எல்லாத்துக்கும் நன்றி. சந்தோஷம், மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது போல் கொஞ்ச நாட்களாக அர்ஜுனாவை அறைந்தார்கள். அவன் திரும்பவும் மீண்டெழுந்து விட்டான். இயேசுநாதர் எப்படி உயிர்த்தாரோ அதல் போல் அர்ஜுனாவும் உயிர்த்து விட்டான் என்றுதான் நான் எண்ணிக்கொள்வேன். நான் ஜீசஸிடம் நான் நன்றி கூறுவேன். அவனுக்காக நான் ப்ரே பண்ணுவேன். இதுதான் என்னுடைய மனதில் எழுந்த ஏக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள். இதை கூறத்தான் இந்த தளத்துக்கு வந்தேன். எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேறு யாரும் பேசுங்க. நன்றி அக்கா, கவலைப்பட வேணாம். அக்கா, உங்களால நீங்க இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறீங்களா எங்களுக்கு என்னன்னு சொன்னா, நாங்க முதல் உங்களை கூப்பிட்டேன்னா நீங்க இந்த விரையில இந்த லைனுக்கு, அப்ப நான் என்னென்று போட்டு யோசிச்சு ரக்குவமோண்ட யோசிச்சு கொண்டிருக்கேன். இப்பதான் விளங்குது உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இனிமேல் காலத்துல இப்படியான இதையும் நாங்கள் கருத்தில் கொள்ளணும்ன்றதை ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்குது எங்களுக்கு. நன்றி அக்கா, நீங்க உங்களோட இதுக்கு நன்றி. எங்களோட தொழில் அப்படிப்பட்ட தொழில், ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. எந்த கொஞ்ச நேரத்துக்குள் தான் நான் பொய் சொல்லுவேன். என்ன, நான் ரெஸ்ட் ரூம் போறேன், வாஷ்ரூம் போறேன்னு சொல்லி தான் ஓடி வருவேன். அதை கேட்கறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள் ஓடி வந்து டக்குன்னு டிக்டாக்கை அமர்த்தி பார்த்து போட்டு அதுக்கும் கணக்கு பார்த்து கொண்டிருப்பாங்க, எப்படா இவள் வருவாளண்டு. ஆனால் அந்த சொந்தத்துக்குள்ளேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சுகம் ஒன்று கிடைக்கும். அடே, எனக்கு பிரச்சனைப்பட்டது எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் நேரத்துக்குள்ள எனக்கு அந்த கடவுள், அந்த அந்த ஜீசஸ் எனக்கு காட்டி தந்தார், என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, சரி போய் கேள் மகளே என்னது. அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு மிகவும் சந்தோஷம். அர்ச்சனா மீண்டு வந்து விட்டார் என்று சொல்லி அவற்றை ஃபாலோவர்ஸ்ல நான் ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முதல் என்றைக்கு அவர் தனி லைஃப் வந்தேரோ அன்று ஒரு சனிக்கிழமை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் இந்த 2வது வேலையில் இருந்துதான் நான் அவரை பார்த்தேன், நான் கதைத்தேன். அப்பதான் நான் யோசித்தேன், என்னடா ஒரு மனுஷன் ஒருத்தன் வந்திருக்கிறானே என்று சொல்லி போட்டு. நான் எனக்கு தெரிந்த எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், போய் நான் அங்கேயே விமான நிலையத்திலே நான் சொல்லுவேன், அங்க கொஞ்சம் எங்கட மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லுவேன், நான் போய் வாதாடுவேன். போய் அவன் தான் வருவான், நீங்க பாருங்க, இருந்து பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல வரமாட்டேன், நீங்க பாருங்க. அஞ்சனை இல்ல, இருந்து பாருங்க. நான் அப்பவும் நான் பெட் கட்டி இருக்கிறேன், பாருங்க யாரு வருவான், யாரு முன்னுக்கு நிக்கிறான்னு பாருங்க. நான் என்றும் சில நேரங்களில் நான் கீழே இருந்து எழுதி கொண்டிருப்பேன், என்னால் முடியாது. சில நேரங்களில் பிரேக் டைமுகள்ல நான் எங்களுக்கு 15-20 நிமிஷம் தான் எங்களுக்கு பிரேக். அந்த 20 நிமிஷம் 3 நேரம் தருவார்கள். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளேயும் அந்த 3 நேரமும் நான் எழுதி கொண்டிருப்பேன், டாக்டர் தான் வருவார், டாக்டர் தான் வருவார், டாக்டர் தான் வருவார் என்று தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் போட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் நான் அடித்து சொல்லுவேன், 4 ஆசனம் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எங்களோட வாய் எப்பவும் பொன்னான வாயா இருக்க வேணும்.
என்றுதான் நான் நினைக்கிறேன் எப்பவும். நன்றி. ஆம், உள்ளத்தின் வலிகள் உடைந்து விழும் கண்ணீர் துளிகளில் காண முடிகிறது. நெஞ்சு வலிக்க நினைவு வரைக்கிறது. இப்படியும் எங்களுக்கும் சொந்தங்கள் இருக்கிறதா என எண்ணுகின்ற பொழுதுதான் எங்கள் சிந்தை கொஞ்சம் இப்பொழுது மாறி புரள்கிறது. நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம் என தப்பை எம்மீதும் இப்போது அப்பிக்கொள்கிறது. அகத்தின் வழியாக வருகின்ற உங்களது நேரலையில் இந்த சொல்லாடல்கள் நேர்மையினுடைய நேயத்தை எடுத்து காட்டுகின்ற பொழுது தவறு எங்கள் பக்கத்தும் இருக்கிறது என்பதால் நாங்களும் எங்களை தண்டித்துக் கொள்கிறோம். நேரமில்லாத வேளையிலும் நெருக்கடி சூழ்ந்த வேளையிலும் எங்களது காவலனாக எங்களது மருத்துவன் வந்திருக்கிறான் என்பதால் அவனை வெல்ல வைக்க வேண்டும் என்கின்ற வெறியோடு ஓர்மத்தோடு ஓடிக்கொண்டிருக்க